வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வெண்ணிலவன் எம்பி அர்ச்சனா ராமநாதன். இலங்கை நாடாளுமன்றத்தில் 2024 அவர் தேர்வு செய்யப்படுறாரு. இதோட 2 ஆண்டுகள் அவர் அவர் எம்பி பதவியை கடந்துட்டாரு. நான் அவர் ஒரு ரசிகராக இருந்தேன். இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழுக்காக ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரமாக நானும் அவரை ரசித்து பார்த்தது உண்டு. ஆனால் இப்போ 2 நாட்களுக்கு இங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. எதுக்கு அவருக்கு இங்கே ஒரு தமிழ் இனம் தனக்குன்னு ஒரு கட்சியாகவும் தனக்குன்னு ஒரு தமிழ் இனம் அப்படின்ற ஒரு அமைப்பாகவும் கூட நேரத்தில் இவர் எதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. அங்கேருந்து வந்தவர் உங்கள் ரசிகர், உங்களோட நடிகர் விஜயை பார்த்து நீங்க மனமகிழ்ந்தீங்களா, சென்றீங்களா, அதோட இருக்கணும். இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேற, அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் வேற. இங்க ஒரு தமிழ் இனம் கட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் முயற்சியில ஏன் வீணா மண்ணை மாறி போடுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு எம்பி, சரிங்களா? இங்கே திரு சீமான் அவர்கள் பல பிரச்சனைகளை முன்னெடுத்து இங்கே நிறைய போராட்டங்களை நடத்திருக்காரு. 8 வழி இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், நீட் தேர்வுக்கான எதிர்ப்பாக இருக்கட்டும், விவசாயிகளோட பிரச்சனையாக இருக்கட்டும், அதுமாதிரி பல வழக்குகளை அவர் மேலே 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர் சந்திச்சிருக்காரு. பெரிய போராட்டங்களை இங்கே இந்த அரசியல் களத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தைரியமாகவும் முன்னெடுத்து நடத்துறாரு. இங்கே ஒரு கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு நடிகர் திரைக்கவர்ச்சி ஆளுமை அதிகமாக இருந்ததுனால இன்னைக்கு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆட்சி அமைச்சிருக்காரு. வரட்டும், சேவை செய்யட்டும், யாருங்கிற தடுக்கல. ஆனால் இங்கே ஒரு தமிழ் இனத்திற்காக ஒரு எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது குழி தோண்டி புதைக்காதீங்க. ஆமைக்கறியை பற்றி நீங்கள் பேசுறீங்க. ஒரு ஆமை எலும்பும் தோலும் எடுத்துட்டோன்னா 300 கிராம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. தப்பு. 150 கிலோ டு 900 கிலோ வரைக்கும் ஆமைகள் இருக்குது. அதேமாதிரி ஒரு ஆமை குறைஞ்சபட்சம் 1/2 அடியிலிருந்து அதிகபட்சமாக 8 அடி வரைக்கும் ஆமை வளர்ந்துருக்கு. அதோட வயது காலம்லாம் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 வருடங்களை கடந்த ஆமைகள்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடியாச்சும் இருக்கும், சரிங்களா? அப்போ அதில் அந்த ஓடை அதோட இறந்த பின்னா ஒரு ஓடை திருப்பி போட்டு அது மேலே உட்காந்து குறைஞ்சபட்சம் 2 நபராச்சும் அது மேலே பயணம் செய்யலாம். இதை சொன்னதெல்லாம் தலைவர் சீமான் அவர்கள். அது பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க வீணான ஒரு கட்டுக்கதையை கிளப்பி அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. உங்க மேல அதிக மரியாதை வைத்திருக்கோம். அரசியல் நாகரிகம் கருதி நான் நாகரிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா திரு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை 2009 4ஆம் ஈழ யுத்தம் நடந்து முடிந்த பிறகு இங்க அதை பத்தி யாருமே பேசவே இல்லை. அப்படியே பேசியிருந்தாலும் வெறும் சொற்ப பேர் தான் பேசினாங்க தவிர பெரிய லெவலில் யாரும் பேசப்படல. அந்த யுத்தத்துக்கு அப்புறம் 2000 பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை யாருமே சரியா அடையாளம் காண முடியல. அதை ஈஸியா அடையாளம் காண வெகுவாக வழி செஞ்சது திரு சீமான் அவர்கள் தான். நான் 90களில் பிறந்த ஒரு நபர். எனக்கு ஒரு 10 வயதுலேருந்து எனக்கு திரு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றி தெரியும். அங்கே ஈழ யுத்தம் நடந்துகிட்டு தெரியும். தங்களோட இனப்படுகொலையை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறது நானும் பார்த்துருக்கேன். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2000 பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அதை பற்றி தெரியல. அது மிகப்பெரிய ஆளுமையாக கொண்டு போனது சீமானுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது. இதுதான் அவர் பேரை கெடுக்கிறவங்களுக்கு இங்கே எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க, எந்த ஒரு பேச்சும் பேசாதீங்க. உங்க இடத்துக்கு போங்க, உங்க பிரச்சனைகளை பேசுங்க. இங்க பிரச்சனைகள் நாங்கள் பேசிக்கிறோம். இங்கே எல்லாருமே நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு அணியா தெரியலன்னு நினைக்கிறோம். எதுக்குன்னா ஈழத்தில் எங்கள் தொப்புள்குடி உறவான தமிழ் மக்களுக்கு தனி ஒரு தேசம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடுறோம். அதனால இதையே அரசியல் நாகரிகம் இல்லாமல் உங்களை மாதிரி என்னால் பேச தெரியும், ஆனால் வேணாம். இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு இழுக்கான செயல். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் சீமானையும் புரிஞ்சிக்க பாருங்க. புரியுதுங்களா? ஓகே, பாய்.